இன்னைக்கு நம்ம எங்க கிளம்பிட்டோம்னு பார்த்தீங்கன்னா, பிராண்டவதா சக்தி மசாலா ஐஐடி மெட்ராஸ் இணைஞ்சு நடத்துற ஸ்ரீசக்தி விருதுகள் அவார்டு ஃபங்க்ஷனுக்கான இன்டர்வியூ தான் இன்னைக்கு நடக்குது. 3000 பேர்ல நம்மளையும் ஒருத்தரா ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. நம்ம பாப்பா, தம்பி எல்லாரையும் என்னோட சிஸ்டர் வீட்டில் விட்டுட்டு நானும் ஹஸ்பண்ட் மட்டும் கிளம்பிட்டோம். திருப்பூர் ஜங்ஷன்ல இருந்து இப்போ நம்ம சென்னைக்கு கிளம்பிட்டோம். இப்போ நம்ம சென்னை ரயில்வே ஜங்ஷன் வந்தாச்சு. இன்டர்வியூ எங்கே நடக்குதுன்னா, மயிலாப்பூரில் இருக்கிற சவேரா ஹோட்டலில் தான் இன்டர்வியூ நடக்குது. நம்ம இப்போ சென்னை சென்ட்ரல் ரயில்வே ஜங்ஷன்ல இருந்து கிளம்பிட்டோம் மயிலாப்பூருக்கு. ஸோ மயிலாப்பூர்ல இருந்து நம்ம சவேரா ஹோட்டல் போகிறோம். இந்த அவார்டு வந்து எதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னா, வீட்டில இருந்தே நம்ம பெண்கள் எல்லாருமே ஒரு பிஸ்னஸ் அந்த மாதிரி ஏதாவது செய்வோம் இல்லையா? ஸோ அதில் எப்படி நம்மளால முன்னேற முடியும், எந்த மாதிரி டெவலப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சாதிச்சு காமிக்கணும்னு நினைக்கிற பெண்களுக்கான ஒரு கௌரவிக்கிறதுக்கான ஒரு விருது தான் இந்த ஃபங்க்ஷனு. ஸோ நம்ம இப்போ சவேரா ஹோட்டல் வந்தாச்சு. ஹோட்டலுக்குள்ளே என்டர் ஆகிட்டு இருக்கோம். ரொம்ப நர்வஸாக இருக்குது. எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்பாங்க, எந்த மாதிரிலாம் அங்கே இன்டர்வியூ நடக்கும் அப்படின்னு பார்ப்போம். ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் எல்லாம் முடிச்சுட்டு இன்டர்வியூ ஹால்குள்ளே வந்தாச்சு. இன்டர்வியூ எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஒரு துறையிலையும் சாதிச்சிருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்க எல்லாருமே வந்து நம்ம கூட பேசினாங்க. எல்லாரும் பேசுனது நமக்கு இன்னுமே ஒரு மோட்டிவேஷனலாக இருந்துச்சு. இன்டர்வியூ எப்படி நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, தனித்தனியாக ஒரு கேட்டகரிஸ் வைஸாக இன்டர்வியூ பண்ணாங்க. ஸோ வந்து நம்ம வந்து டிஜிட்டல் ஹோம் ட்ரெயினருங்கிற கேட்டகரியில் தான் செலக்ட் ஆயிருந்தோம். இப்போ இன்டர்வியூ முடிச்சுட்டு சின்னதாக ஒரு ரிவ்யூஸும் கொடுத்துட்டு ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு நம்ம வெளியே வந்தாச்சு. இப்போ நம்ம மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னா, மற்றவங்களுக்கு பிடிச்ச வேலையை நம்ம செஞ்சோம் அப்படின்னா நம்ம மகிழ்ச்சியாக இருக்கலாம். அதுவே நம்ம அந்த விஷயத்தில் சாதிக்கணும், வெற்றி அடையணும்னு நினச்சா, நமக்கு பிடிச்ச ஒர்க்கை நம்ம செஞ்சால் மட்டும்தான் நம்ம அதில் சாதனையாளராக வர முடியும்னு நினைக்கிறேன். ஸோ இதை வந்து என்னென்னா, எனக்கு பிடிச்ச ஒர்க்கை தான் நான் வந்து செலக்ட் பண்ணினேன். அதுலேயும் சாதிக்கணுங்கிற ஒரு ஆசை எனக்கு இருக்குது. ஸோ இன்னுமே வந்து அதில் நிறைய விஷயங்கள் நம்ம செய்யணும், இன்னும் சாதிக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை. நம்ம இப்போ வந்து மெரினா பீச் எல்லாம் சுற்றி பார்த்துட்டு இன்னும் ரிட்டர்ன் ட்ரெயின் வந்து 11 மணிக்கு தான். அதனால சென்னையில் இருக்கிற பக்கத்தில் இருக்கிற மெரினா பீச்சு, டி நகருக்கெல்லாம் நாங்கள் போயிருந்தோம். போய் சுற்றி பார்த்துட்டு ரயில்வே ஸ்டேஷன் வந்து திருப்பூருக்கு கிளம்பியாச்சு.